ஒரு கேள்வி, யாரும் கரங்கள் எல்லாம் தூக்க வேண்டாம். போன ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் எத்தனை பேர் பைபிளை மறந்துட்டீங்க? நான் வேதம் வாசிக்கல, என் பைபிள் எங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் தான் என் பைபிளை எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் தூசியாக இருந்தது. அதையெல்லாம் தொடச்சி என்ன பண்ணேன், கொண்டு வந்துட்டேன். நான் என் பைபிளை பத்திரமா சர்ச்சிலே வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து பத்திரமா இருந்தது மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஒரு சில சொல்லலாம், இந்த பிரச்சனையே வேண்டாம் தான் பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வரப்போ கூட பைபிள் எடுத்துட்டு வரதில்லை, எனக்கு பைபிளே இல்லை, பைபிள்னா என்னன்னு தெரியாது. எத்தனை பேர் உங்களுடைய வேதத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ பரிசுத்த வேதாகமத்தை நாம் மறப்பதினால் விளையும் ஆபத்துகள். இந்த தலைப்புல 3 காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் 4 வசனங்களிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை மறக்கையில் தவறான இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை தேடி அலைகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம பரிசுத்த வேதாகமத்தை மறக்கும் போது நாம் தவறான இடத்துல என்ன பண்றோங்க, வேதத்தை தேடுகிறோம். இங்கே பெண்மணிகள், இந்த பெண்மணிகள் யாரு? 10ஆம் வசனத்தில் வாசிச்சோம்னா, மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த. இப்போ இந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி போறாங்க. எங்க தேடி போறாங்க? முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே. மார்க் இதை குறித்து எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிற போது. யோவான் என்ன சொல்றாருன்னா, அதிகாலையிலே இருட்டோட, early in the morning. இது எதை காண்பிக்குது என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த ஒரு உண்மையான அன்பு. என்ன உண்மையான அன்பு? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த உடனே அடுத்த நாள் என்னதுங்க, ஓய்வு நாள். வேத வசனத்தின்படி அந்த நாள்ல என்ன பண்ணிருக்கணும், ஓய்ந்து இருக்கணும். அன்னைக்கு அவங்க கல்லறைக்கு போக முடியாது. ஆகையினால என்ன பண்றாங்க, அந்த ஓய்வு நாள் முடிந்த உடனே எவ்வளவு சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவரை பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, கல்லறைக்கு ஓடுறாங்க. அப்போ இவங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தது. ஐயோ, நான் இயேசுவை பார்க்க வேண்டுமே என்று நான் யோசிச்சேன். இந்த வசனத்தை வாசித்த போது, இந்த பெண்கள் கல்லறைக்கு போனாங்களே, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? பேதுரு போக கிடையாது, யோவான் போக கிடையாது, அந்திரேயா போக கிடையாது. அவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க, finish, his chapter is closed. ஏன் அப்படி நினைச்சாங்க நம்ம பார்க்கலாம், பின்னாடி அதுக்கான ஆதாரம் இருக்கு. ஆனால் இந்த பெண்கள் அந்த தேவன் என்ன பண்ணாங்க, பார்க்கணும்னு சொல்லி போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரச்சனை என்னதுங்க, they went to a wrong place. ஏன் அவங்க தவறான இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல அவரை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னாரு? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கலாம். So where did Jesus say I will meet you after the resurrection? நான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் எங்க சந்திப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஜேம்ஸ் ஞாபகம் இருக்கா? ஜேம்ஸ் நம்ம பார்த்தோமே, உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் எங்க சந்திப்பேன்னு சொன்னாருங்க? ஒளிவ மலையில். சிஸ்டர், ஒளிவ மலையில் அவர் பரமேறி போனார் சிஸ்டர். கலிலேயாவிலே எங்க சந்திப்பேன்னு சொன்னாருங்க? கலிலேயாவிலே. அப்ப அவங்க இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேத வாக்கியத்தை மறந்ததுனால அவரை எங்க தேடிட்டு இருக்கிறாங்க? எருசலேம்ல, யூதேயாவில் அடைக்கப்பட்ட கல்லறையில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளுடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தாண்டி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணலைங்க, நோக்கி பார்க்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா, பிஃபோர் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தத்துக்கு முன்னாடி ஒரு சிலுவையை மக்கள் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அதுல இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு உருவம். அதான் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நீங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு போவீர்கள் என்றால் அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற இயேசு தான் என்ன பண்ணுவாங்க. ஆனால் சீர்திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, டே, இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவையில தொங்க கிடையாது, அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கு என்ன பண்றாரு, பரமேறி இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க பாருங்களேன், ரிஃபார்ம்டு சர்ச்சஸ்க்கு நீங்க போறப்ப பெரும்பாலான சர்ச்சஸ்ல சிலுவை இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த சிலுவை எப்படி இருக்குங்க, இட் இஸ் a empty cross. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நமக்கு என்ன பண்ணுவாங்க, நினைவுபடுத்தும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ
இல்லை என்றால் ஜீவனற்றவரோ அல்ல, அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருப்பவர். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ இவங்க மறந்துட்டாங்க. வேதத்தை இவங்க மறந்தனால அவர் இன்னும் செத்து போய் தான் இருப்பாரு. அவருடைய சரீரத்தை தேடி போறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 2வது வசனத்துல பார்த்தோம்னா தேவையில்லாத சந்தேகங்கள், பயங்கள். அப்ப அவங்க இங்க வந்து கல்லறையில் திறக்கப்பட்டிருக்கிற கல்லை பார்த்தாங்க லூக்காவில். ஆனா மற்ற சுவிசேஷ நூல்களில் பார்க்கிறப்ப அவங்க போறப்ப என்ன பேசிக்கிட்டே போறாங்க, இந்த கல்லை யார் நமக்கு புரட்டுவா? இந்த வேதத்தை நாம் அறியாத போது நம்முடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதோ, என்ன பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே முடிச்சிட்டாரோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போங்க, கவலைப்பட்டு இருப்போம். மரணத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். நாளைய தினத்தை குறித்து நம்ம பயப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோங்க, பயப்படுவோம். பயம் நம்ம சொல்றப்போ தேவையில்லாத அச்சங்கள், நடக்காத காரியங்கள் நடந்துருமோ. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை நம்ம மறக்கும் போது நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம என்ன பண்ணிடுவோங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு, ஆனா இவங்களுடைய பயம் இன்னும் என்னதுங்க, அந்த கல்லை யார் நமக்காக என்ன பண்ணுவா? இப்ப இவங்க போறாங்க, அவங்க அங்க போறப்பவே அந்த கல் என்ன பண்ணுதுங்க, புரட்டப்பட்டதாய் இருக்கிறது. 3-4 வசனங்களை நம்ம பார்க்கிறப்போ அவங்க உள்ள போறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. 5ஆம் வசனம் பாருங்க. வெளியில வந்து அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிந்து தரையை நோக்கி நிற்கையில். இன்னும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள என்ன பண்ணலைங்க. உள்ள போறாங்க, பார்க்குறாங்க, an empty grave, திறக்கப்பட்ட ஒரு கல்லறை, ஆளில்லாத ஒரு கல்லறை. அதை பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க, கலக்கம். என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க, தெரியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளை தவறான இடத்துல தேடுகிறோம். வேளாங்கண்ணியில் போனால் யாரை பார்த்துடலாம், வேளாங்கண்ணியில் போய் ஜெபம் பண்ணோம்னா கடவுள் என்ன பண்ணிடுவாரு, கேட்டுருவாரு. 4 மாவடியில் போனோம்னா அவர் என்னதுங்க, பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுவாரு, கடவுளுடைய வசனத்தை எனக்கு என்ன பண்ணிடுவாரு, கரெக்டா சொல்லிடுவாரு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கே தேட வேண்டும், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே, அவருடைய வார்த்தைகளிலே, ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற அவருடைய வேதத்திலே. இன்னைக்கு நம்மளே அநேகர் தேவனை தவறான இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா தவறான முறையிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, ஒரு தாத்தா வந்து அவருடைய வாட்சை வந்து தொலைச்சிட்டாராம். அவருடைய வாட்சை தொலைச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் இருந்த பேர குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு, டேய் நான் என்னுடைய வாட்சை தொலைச்சிட்டேன், யார் என்னுடைய வாட்சை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன். இப்போ ஒரு பேர குழந்தை அமைதியாக உட்காந்துருந்தான். மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, வீடு ஃபுல்லாக ஓடி தேடுறாங்க, வாட்சு கிடைக்கல. எல்லாரும் அமைதியாக என்ன பண்ணிட்டாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தாத்தா எந்திரிச்சா அந்த சும்மா உட்காந்துதான் பார்த்தீங்களா ஒரு பேர பையன், அவன் வாட்சோட வந்து நிற்கிறான். தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நீ தேடக்கூட இல்லை, எல்லாரும் தேடிட்டே இருந்தாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஒன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? அப்போ சொன்னா, தாத்தா நான் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு சத்தம் போடாமல் மெதுவாக நடந்து போனேன். ஒரு இடத்துல டிக் 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 டிக்னு சத்தம் கேட்டுச்சு. அங்கே பார்த்தேன், அங்கே என்ன இருந்ததுங்க, வாட்ச் இருந்தது. சில சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறோம். எப்படி பரபரப்பாக இருக்கிறோம், கூட்டத்துக்கெல்லாம் வருவோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், கேரல் ரவுண்ட்ஸ் வரோம், பிக்னிக் வரோம், குடும்ப முகாம் வரோம், ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ, எப்படி ஆண்டவரை தேடணுமோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், பைபிள் படிக்கிறது கிடையாது, வேதத்தை கற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ நீ குடும்ப முகாமுக்கு வந்தாலும் சரி, வாரம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, இல்ல மற்ற எந்த காரியங்களிலும் பிஸியா இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தேடவில்லை என்றால் நம்ம யாருடைய காலிலேயோ போய் விழுந்து கிடப்போம். ஆண்டவருடைய சித்தம் என்ன சொல்லுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியில வருதுன்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஏன் அந்த நிலைமை நமக்கு? நம்ம வேதத்தை என்ன பண்ணிட்டோங்க, மறந்துட்டோம். இந்த ஸ்திரீகள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எங்க தேடிட்டு இருக்கிறாங்க,
கல்லறையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு ஆபத்துனா, இதுக்கு அடுத்து வர்றது இதோட பெரிய ஆபத்து. அது என்ன ஆபத்து? 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வேதத்தை மறக்கையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மறந்து விடுவோம். When we forget the word of God, we forget the gospel of Jesus Christ. இப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னதுங்க? இதெல்லாம் பார்த்த உடனே கூட அவங்களுடைய மண்ணிக்கு என்ன பண்ணலைங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாருங்கிறது என்ன பண்ணலைங்க? புத்திக்கு உரைக்கல. கலக்கம் அடைந்து பயந்து போய் என்னடா நடக்குதுங்க, எங்கடா இயேசுவை காணோம், எங்கடா கொண்டு போனாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த ஸ்திரீகள் அங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு செய்தி எருசலேமிலே பரவி விட்டது. அது என்ன செய்தி? ராத்திரியிலே அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க? திருடிட்டு போயிட்டாங்க. அப்ப ஒருவேளை இந்த பெண்கள் நினைச்சிருக்கலாம், யாரடா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை திருடிட்டு போனாங்க? எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம்? யோவானிலே மகதலேனா மரியாள் கிட்ட இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். இயேசு கிறிஸ்து தரிசனமான உடனே அவரை ஒரு தோட்டக்காரர் என்று மகதலேனா மரியாள் எண்ணி இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாங்க? அவருடைய சரீரம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய சரீரம் எங்க இருக்குன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இவர்களுடைய பிரச்சனை என்ன? இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. வாட் இஸ் தி காஸ்பல்? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்றால் என்ன? வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், வாசிங்க. அந்த 2 பேரும் அந்த தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அந்த சுவிசேஷத்தை அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, talk about the risen Christ. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அநேக இடங்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாங்க? ஆணித்தரமாக சொன்னார்கள். வாசிக்கலாம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். 7ஆம் வசனம். மனுஷகுமாரன், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மனுஷகுமாரன் என்பது மேசியாவுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அடையாள சொல்லாக இருக்கிறது. அப்ப மனுஷகுமாரன் மேசியாவாகிய இரட்சகராகிய தேவன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக. பாருங்க, அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நீங்க என்ன பண்ணுங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல இவங்க எதை மறந்துட்டாங்க? வேதத்தை மறந்துட்டாங்க. வேதத்தை மறந்தனால நற்செய்தியை அவர்கள் என்ன பண்ணாங்க? வாட் இஸ் த காஸ்பல்? போன வாரம் நம்ம பார்த்தோம், சுவிசேஷம் என்றால் என்ன. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்றாருங்க. ஞாபகம் இருக்குங்களா? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் என்ன பண்ணாருங்க? உயிரோடு எழும்பினார், தரிசனமானார், பரமேனார். இப்போ இதுல எத்தனை ஆஸ்பெக்ட் இங்க நிறைவேறி இருக்குங்க? அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த தேவதூதன் வந்து எதை நினைவுபடுத்துறான்னா, அடிப்படையான சுவிசேஷத்தை நினைவுபடுத்துறான். the basic gospel that saved them. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில வந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பவர் என்பதுதான் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சுவிசேஷ கூட்டங்கள், அச்செய்தி கூட்டங்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க வைத்து இயேசு கிறிஸ்துவை ஒரு சுகமாக்கும் மனிதராக மட்டும்தான் என்ன பண்றாங்க. ஒரு கடவுள், அவர் என்ன கடவுளுங்க? அவர்கிட்ட வந்தா சுகத்தை கொடுப்பாருங்க, உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பாருங்க, உன் பிசாசை விரட்டுவாருங்க, உன் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பாருங்க. ஒன்னு சொல்லட்டுமா? அந்த அற்புத சுகம் அளிக்கும் கூட்டங்கள்ல இயேசு யாருன்னு சொல்லி அவங்க வரிசைப்படுத்துறாங்க இல்லையா? இதேதான் ஒரு ஜோசியக்காரன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். பில்லி சூனிய கட்டு, பேய் பிசாசு, கடன் தொல்லை, உன் குடும்பத்துல பிரச்சனையா, எங்க வா, என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன பண்றேன். இன்னைக்கு இதேதான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க? they don't proclaim the risen Jesus. தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணலைங்க? அறிவிக்கவில்லை. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. நம்மை மீட்டெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற ஒரு டாக்டருக்கு ஒப்பானவரா என்ன பண்ணிருக்காங்க? பாவம் ஒரு பிரச்சனை இல்ல, நரகத்துக்கு போறது ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு நித்திய வாழ்க்கை இல்லாத ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இருக்க அந்த வியாதியிலிருந்து நான் சுகப்படணுங்கிறது தான் பிரச்சனை. என்னுடைய கடன் தொல்லை தான் என்னதுங்க பிரச்சனை. எனக்கு அன்பானவர்களே, ஏன் நம்ம
இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் மருந்து. நான் ரட்சிப்படையும் போது நான் தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க? வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு என்ன பண்றாருங்க? உதவி செய்கிறார். இந்த தேவனுடைய வசனத்தை நான் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். என்னுடைய வியாதியின் மத்தியில், என்னுடைய போராட்டங்களின் மத்தியில் கடவுளுக்காக நான் உறுதியாக இருக்கக்கூடிய பலனை நான் என்ன பண்ணுவேங்க? பெற்றுக்கொள்வேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தினால் என்னால் மேற்கொள்ள முடியும். அப்ப இந்த பெண்களுடைய பிரச்சனை என்னதுங்க? நான் மரிப்பேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிரோடு எழும்புவேன் என்று தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சியை இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போனார்கள். ஆனா அதே சமயம் இந்த தேவதூதன் அவர்களுக்கு நினைவுபடுத்தின உடனே, 8வது வசனம் பாருங்க, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணாங்க? நினைவுபடுத்துறான் தேவதூதன். நினைவு கூர்ந்த உடனே 9ஆம் வசனம் பாருங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இட்ஸ் a beautiful phrase. அவங்க என்ன பண்ணாங்க? 9வது வசனத்துல கல்லறையை விட்டு. நிறைய நேரத்தில் சொல்லுவேன், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷனை வாசிக்கிறப்போ அவர் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அழகாக பதங்கள் என்ன பண்ணுவாங்க வைப்பார். அவங்க என்ன பண்றாங்க? காலையில எங்க வராங்க? கல்லறையை தேடி வராங்க. ஆனா சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? கல்லறையை விட்டார்கள். அவர்களுடைய பயம் விசுவாசமாக மாறிவிட்டது. காலையில வரப்ப they came with fear, but now they are going with faith. விசுவாசத்தோட என்ன பண்றாங்க? அவங்க போறாங்க. 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு என்ன பண்ணுது? மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அத்தனை நாட்களாக முடங்கி போயிருந்தவன் அந்த சுவிசேஷம் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணாங்க? எழும்பி படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டான்? He just walked off. இங்கே அவர்கள் கல்லறையின் இடத்துல வந்தவர்கள் எப்படி போறாங்க? கல்லறையை விட்டு போறாங்க. நம்முடைய பிரச்சனை என்னதுங்க? இந்த வேத வசனத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளாத போது அநேக நேரங்களிலே நம்முடைய கல்லறைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலை என்னும் கல்லறை, பண கஷ்டம் என்ற கல்லறை, பாவம் என்ற கல்லறை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்ற கல்லறை, என் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை என்ற கல்லறை, போராட்டங்களை சந்திக்க முடியாத பலகீனமான இருதயமுடைய ஒரு கல்லறை. ஆனால் இந்த வேத வசனம், வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? என்னதுங்க சத்தியம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக, தன்னுடைய பரிசுத்த வார்த்தையின் மூலமாக என்னை பலப்படுத்துகிற தேவன் என்பதை நம்ம என்ன பண்றோங்க? அந்த அடிப்படை சுவிசேஷத்தை மறந்தோம். நாம் வேதத்தை மறக்கும் போது அடிப்படையான சத்தியங்களை கூட நம்ம என்ன பண்ணிடுறோங்க? மறந்து போயிடும். என்னங்க அடிப்படையான சத்தியம்? நான் இந்த வேதத்தை மறக்கும் போது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன். என் சர்ச்சில் ஒரு நல்ல பையன் இருக்கான், ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. ஆனால் எனக்கு பணம் முக்கியமாக தோணுது, அந்தஸ்து முக்கியமாக தோணுது, ஜாதி முக்கியமாக தோணுது. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விசுவாசியை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுறோங்க? மறந்து போயிடும். இந்த உலகம் ரொம்ப பொல்லாததுங்க. பிசாசு ரொம்ப பொல்லாதவன். ரொம்ப சீக்கிரமா நம்மள என்ன பண்ணிடுவான்? இழுத்து பிடிச்சிருவான். இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இல்லை என்றால், இந்த வேத வசனம் நமக்கு வழிகாட்டியா இல்லை என்றால், ரொம்ப ஈஸியா அடிப்படையான சத்தியங்கள் இருந்து, அடிப்படையான காரியங்கள் இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோங்க? விலகி போயிடும். அப்ப இவங்க வேத வசனத்தை அறியாதபடியினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? தவறான இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேடினாங்க. இவங்க வேத வசனத்தை அறியாதபடியினாலே அவர்கள் சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? மரித்தார்ப்பா உயிர்த்தெழுந்தாருங்கிறதே அவங்க என்ன பண்ணல? நம்பவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, irrevocable truth, மாற்றமில்லாத உண்மை. இது பல உதாரணங்கள் மூலமாக விளக்கலாம் இல்லையா? நான் ஈஸ்டர் செர்மன்ல நான் உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னேன். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்புகிறேன். இங்கிலாந்து நாட்டிலே 2 நாத்திகர்கள், 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் வெற்றியுள்ள ஒரு மார்க்கமாக, ஒரு மதமாக திகழ்வதற்கு 2 காரணம். ஒன்னு, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மீது அவர்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை.
அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் இருக்கிறார் இல்லையா, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார் என்ற நம்பிக்கை. ஏன்னா பவுல் வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிசேஷம் உலகமெங்கும் என்ன பண்ணுதுங்க. அப்போ இது ரெண்டுமே நடக்கல, வரலாற்று சம்பவம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம்னா கிறிஸ்தவத்தை பொய்ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், நிரூபிச்சிடலாம்னு சொல்லிட்டு 2 பேர். ஒருத்தருடைய பேர் லார்ட் லிட்டில்டன், இன்னொருத்தருடைய பேர் கில்பர்ட் வெஸ்ட். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இந்த லார்ட் லிட்டில்டன் என்பவர் என்ன பண்றாரு, நான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். அந்த கில்பர்ட் என்ன சொன்னாரு, நீ சவுலுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகலன்னு சொல்லி என்ன பண்ண நிரூபின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பாதையில 1 வருஷம் பிரிஞ்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இவர் ஒரு பக்கம் தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு பக்கம் தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் திட்டமிட்டது போல 1 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து அவர்களுடைய எவிடன்சஸ், அவங்க அது வரைக்கும் அந்த என்ன ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்ன போது அவங்க 2 பேருமே விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று ஆராய்ச்சி செஞ்சு அவர் என்ன, பைபிளே அவர் பயன்படுத்தல. he did not use the bible. அவர் என்ன பண்ணாருங்க, மற்ற ஆதாரங்களை திரட்டி பார்த்தபோது இந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்தார். இன்னொருத்தர் சவுலுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகவில்லை என்று அவர் பண்ண ஆராய்ச்சியின் முடிவில் இல்ல, உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து, அவர் சவுலுக்கு தரிசனமானார், ஆகையினாலதான் அவனுக்குள்ளாக இந்த மாற்றம் வந்ததுன்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி எத்தனை 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 ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்க தொடங்கி அவங்க அந்த அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் அவர் உயிர்த்தெழுந்தார். Anyone who comes with an open heart and mind to the Bible will be able to know that Jesus resurrected. யார் ஒருவர் திறந்த மனதோடும் திறந்த உள்ளத்தோடும் இந்த வேதத்தை அணுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை என்ன பண்ண முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த பெண்களுக்கு உறுதியாயிருச்சு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்களேன், அந்த யூத சமுதாயத்திலே ஆகாதவர்கள் என்று கருதப்பட்ட பெண்கள், ஒரு யூதன் ஆலயத்துக்கு போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவானா, ஆண்டவரே நான் ஒரு யூதனாய் பிறந்ததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு ஆணாய் சிருஷ்டிக்கப்பட்டதினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு என்ன கிடையாதுங்க, மதிப்பே கிடையாது. நம்ம சமுதாயத்திலே கிடையாது, இன்னைக்கும் நிறைய நேரங்கள்ல அந்த சமுதாயத்தில் சுத்தமா என்னதுங்க இல்லை. ஆனால் தேவன் யாரை பயன்படுத்துகிறாங்க, முதல் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக புதிய ஏற்பாட்டிலே அந்த பெண்களை அனுப்புகிறார். அவங்க ஆண்டவர் சொன்னார் பேதுரு கிட்ட, நான் உன்னை திடப்படுத்த நீ போய் மற்றவங்களை திடப்படுத்துன்னு சொல்லி. ஆனால் அந்த பேதுருவுக்கே நற்செய்தியை கொண்டு போனது யாருங்க, பெண்கள். அப்ப நம்முடைய ஆலயங்களிலே பெண்களுடைய பங்களிப்பையும் பெண்களுடைய ஊழியத்தையும் ஒருபோதும் நாம் குறைவாக என்ன பண்ணக்கூடாதுங்க, மதிப்பிடக்கூடாது. women has a great role to play in the gospel work. சுவிசேஷத்தின் நற்பணியிலே பெண்களுக்கு ஒரு மாபெரும் பங்கை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். சரி, நான் வேதத்தை மறந்தால் இயேசுவை தவறான இடத்துல தேடுறேன், நான் வேதத்தை மறந்தால் சுவிசேஷத்தை நான் என்ன பண்றேங்க, மறந்து போறேன். அடுத்து மாபெரும் ஆபத்து. 2வது பிரச்சனை கூட பரவாயில்லைங்க, 3வது பிரச்சனை அதை விட கொடுமையான பிரச்சனை. 6-43 வசனங்களிலே நாம் வேதத்தை மறக்கையில் நாம் விசுவாசத்தில் தோல்வி அடைவோம். See, when we forget the scriptures, we will fail in our faith. இது பாருங்க எப்படி தொடங்குதுன்னா, படிப்படியா தான் தொடங்குது. எப்படி படிப்படியா தொடங்குது, நான் வேதத்தை கற்றுக்கொள்ளாதனால நான் என்ன பண்றேன், தவறான இடத்துல போய் என்ன பண்றேன், இயேசுவை தேடுறேன். ஒரு தவறான ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட நம்ம போறோம், அவரு நான் பெரிய சுகம் அளிக்கும் ஊழியர்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, நம்ம வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு, உனக்கு எதிராக எவனோ தகுடு வச்சுட்டான், அந்த தகுடு என்ன பண்ணணும், எடுக்கணும். இல்ல உனக்கு விரோதமா ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், பில்லி சூனியம் பண்ணிருக்கிறான். இல்ல உன் தம்பி ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டு ஆகையினாலதான் உனக்கு என்னது பிரச்சனை. இன்னைக்கு இந்த தவறான இடத்துல தவறான நபர்கள்ட்ட நம்ம போறனால அந்த தவறான நபர்கள் நமக்கு எதை தான் கொடுப்பாங்க, தவறான தீர்வுகளை தான் கொடுப்பாங்க, தவறான தீர்வுகளை தான் கொடுப்பார்கள். இந்த தவறான தீர்வுகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடிப்படையான வேத சத்தியங்களவே நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்து போயிடும். அப்ப என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தவறான ஒரு நபர்கிட்ட போறோம்னா, இல்ல தவறான ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம். நீங்க யூடியூப்ல இன்னைக்கு என்ன பண்றீங்க, நிறைய பிரசங்கம் கேட்கறீங்க. அந்த பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் வேதத்தின்படி என்ன பண்றது கிடையாதுங்க. அப்ப நீங்க
தவறான பிரசங்கங்களை கேட்கும் போது அந்த தவறான பிரசங்கங்கள் என்ன பண்ணும், அடிப்படை விசுவாசத்தை என்ன பண்ணிருங்க, சீர்குலைத்து போட்டுரும். அதன் விளைவாக என்ன பண்ணும், அவங்க சொன்ன அந்த தவறான காரியங்களை நம்பி நம்ம என்ன பண்ணிடுவோங்க, அந்த அடிப்படை விசுவாசத்திலிருந்து என்ன பண்ணிடுவோம், கடவுளை விட்டு விலகி போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரர்களால் வஞ்சிக்கப்பட்டு எனக்கு சர்ச்சும் வேண்டாம் இயேசு கிறிஸ்துவும் வேண்டான்னு சொல்லி வெளியில போய் ஒதுங்கி இருக்கிறாங்க தெரியுங்களா? அப்ப நான் சரியான இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேடவில்லை என்றால் நான் அடிப்படையான சுவிசேஷத்தை மறக்கிறேன், சத்தியத்தை மறக்கிறேன். நான் அடிப்படையான சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பவில்லை என்றால் என்னுடைய விசுவாசத்திலே நான் என்ன பண்றேங்க, தோற்று போகிறேன். எப்படி இவங்க தோற்று போறாங்க நீங்க பாருங்களேன். ஸ்திரீகள் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, இதை அறிவிக்கிறாங்க. 11ஆம் வசனம் வாசித்த போது என்னுடைய மனதிலே மிகுந்த வேதனையோடு அந்த வசனத்தை நான் தியானித்தேன். யாராவது ஒரு வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவர்களுடைய இந்த பெண்மணிகளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் இவர்கள் என்ன பண்ணலங்க, யாருக்கிட்ட போய் இவங்க சொல்றாங்க. 10வது வசனம் பாருங்க. இவைகளை யாருக்கு சொன்னாங்களாம், இவைகளை யாருக்குங்க, அப்போஸ்தலருக்கு, the chosen 12. ஒருத்தன் செத்து போயிட்டான் அங்க, தோமா இல்ல அந்த குரூப்ல இல்ல, தோமா அதுக்கப்புறம் தான் வராரு. அப்ப ரெஸ்ட் 10 அப்போஸ்தலர்கள் அங்க என்ன பண்ணிருக்கணுங்க. இந்த அப்போஸ்தலர்கள் யாரு, 3.5 வருஷமா இயேசு கிறிஸ்து டிசைபிள் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கூடவே இருந்து கேட்டுட்டு இருந்திருக்கான். அதுலயும் பல இடங்கள்ல திட்டி சொல்லியிருக்காரு, டே நான் மரிக்கணும் உயிர்த்தெழணும், அதை நீ நம்பு, அதை நீ நம்புறது தான் என்னது சுவிசேஷம், அதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க போய் சொன்ன போது இந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா வீண் பேச்சாக. கிரேக்க மொழியிலே அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அதை நம்ம மொழிபெயர்த்தோம்னா சில்லி டாக், அதாவது குழந்தை பேச்சாக, குழந்தைத்தனமாக என்ன பண்ணுச்சுங்க. அப்போ இந்த பெண்கள் போய் நாங்க கல்லறைக்கு போனோம்ப்பா, கல்லு திறக்கப்பட்டிருந்ததுப்பா, அங்க ஒரு 2 தூதர்கள் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருப்பான், ராத்திரி கனவுல இருந்து ஒன்றும் எந்திரிக்கலையா, அவருக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய் என் வேலையை என்ன பண்றேன் பாக்குறேன். பேதுரு உடனே என்ன பண்றாருங்க, பேதுருவோ எழுந்திருந்து அவன் என்ன பண்றாங்க, கல்லறின் இடத்துல ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தண்ணியில் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டு கொண்டு சொன்னான்னா அவனுக்கு இது என்னன்னு வேண்டல. அவரை திருடிட்டு போயிருந்தாங்கன்னா அவருடைய உடம்புல இருக்கிற துணியை மட்டும் ஏன் விட்டுட்டு திருடிட்டு போயிருக்கிறான், என்னாச்சு அவருக்கு? ஏன்னா ஸ்திரீகளும் இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, பார்க்கல, தேவதூர்கள் அவருக்கு அறிவித்திருக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை மறக்கும் போது சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம விசுவாசத்தில் என்ன பண்றோங்க, தோத்து போறோம். சின்ன காரியங்கள்ல கூட. இப்போ கானானுக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு, 86 வயசு ஆயிடுச்சு எனக்கு, எனக்கு 76 வயசு ஆயிடுச்சு, உனக்கு 86 வயசு ஆயிடுச்சு. கடவுள் குழந்தைய கொடுக்குற மாதிரி தெரியல, இந்த ஆகார நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆபிரகாம் அந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தையும் வாக்கு தத்துவங்களையும் நினைவு கூர்ந்திருப்பானே என்றால் இன்னைக்கு நம்ம வீட்டில் கேஸ் விலை ஏறி இருக்காது, பெட்ரோல் விலை என்ன பண்ணிருக்காதுங்க, ஏறி இருக்காது. அன்னைக்கு ஆபிரகாம் எடுத்த ஒரு முடிவு தான் உலக வரலாற்றிலேயே தீர்க்க முடியாத. ட்ரம்பே மண்டை குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு என்ன பண்ணலைங்க. ஏன்னா மற்றதெல்லாம் அவர் வந்து என்ன பண்றாருங்க, ஈஸியா டீல் பண்றாரு. இந்த இஸ்ரேல் பிரச்சனைக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அமெரிக்காவே திக்குமுக்கு தெரியாம என்ன பண்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்னது, ஒரு சின்ன ஆலோசனை சாரால் கொடுக்குறா. ஆபிரகாம் இல்லம்மா, கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது, சரி சாரால் தான் எப்படின்னா, ஏவாள் போய் சொல்றா, எங்க இந்த கனியை சாப்பிட்டோம்னா நம்ம கடவுளை போல மாறிடணும்னு. அந்த இடத்துல ஆதாம் எதை நினைவு கூர்ந்திருக்க வேண்டுங்க, கடவுளுடைய வசனத்தை. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை 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 பிரச்சனைகள் அந்த ஒரு செயலினால், கடவுளுடைய வசனத்தை மறந்து அவர்கள் செய்த ஒரு செயலினால். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வசனத்தை நாம் மறக்கும் போது நம்ம எதுல தோற்று போறோங்க,
விசுவாசத்திலே. இப்ப இந்த விசுவாசத்திலே நாம் தோற்று போகிறோம் என்பது நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடுகிறோம் என்பது அல்ல. நல்லா கவனிக்கணும். இவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். இப்போ ஆபிரகாம் ஆகாரை மணந்ததினாலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணலைங்க, ரட்சிப்பை இழக்கவில்லை. மோசே கன்மலையோடு பேசுன்னு சொன்ன போது அடித்ததினாலே அவன் என்ன பண்ணலைங்க, ரட்சிப்பை. ஆனால் அவர்கள் விசுவாச பரீட்சையிலே தோற்று போனார்கள். இந்த உலகத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுவதையும் தேவனால் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தையும் முழுமையாக அவங்க என்ன பண்ணலைங்க. இப்ப இந்த சீஷர்கள் விசுவாசத்திலே தோற்றார்கள் என்று சொல்லும் போது, கடவுள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார், நம் மூலமாக பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் என்ன பண்றாருங்க, விரும்புகிறார். ஆனால் நாம் வேத வசனத்தை மறந்து தவறான இடத்துல கடவுளை தேடி அடிப்படையான உபதேசங்களை மறப்பதினாலே நாம் விசுவாசமற்றவர்களாய், கடவுளுக்கு பயனற்றவர்களாய் என்ன பண்றோங்க. எப்ப அவர் உயிர் தெழுந்துட்டார்ப்பா, தேவதூதன் எங்களுக்கு சொன்னான்னு சொன்னதை கேட்ட உடனே பேதுருவும் அப்போஸ்தலர்களும் தைரியமாய் போய் எருசலேமிலே நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்பதை அறிவித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அவங்க அறிவிக்காம போனாங்க? ஏன்னா அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் எப்படி இருந்தாங்க, பலவீனமாய், செயல்பட முடியாதவர்களாய், சத்துவமற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் நம் அநேகருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. நான் ஒரு விசுவாசி, ஆனால் நான் விசுவாசத்திலே தோற்று போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா வேத வசனத்தை நான் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? ரெண்டு பேர் எந்த ஊருக்கு போறாங்கடா தம்பிங்களா? ரெண்டு பேர் போறாங்க. எந்த ஊருக்கு போறாங்க? எம்மாவு. அதுல ஒருத்தர் பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. யார் கவனித்தீங்க வேதத்தை வாசிக்கும் போது? அவர் பேர் என்னதுங்க? கிலேயோப்பா. கிலேயோப்பா என்பவர் பேர் மட்டும். எந்த வசனத்துல? 18வது வசனம் இல்லையா? 18வது வசனத்திலே அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா. இன்னொருத்தர் பேர் நம்ம ஒருவேளை இவங்க யாரா இருந்திருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களாக இருக்கலாம். இவர்கள் பஸ்காவை கொண்டாடுவதற்காக என்ன பண்ணிருப்பாங்க, எருசலேமுக்கு வந்திருப்பாங்க. இப்ப பஸ்காவுடைய நாட்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறமேல எம்மாவு அவங்களுடைய வீடா இருக்கலாம். 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க எருசலேம்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பேசிட்டே போறாங்க. என்ன பேசிட்டே போறாங்க, இவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனங்களை நம்ம பார்ப்போமே என்றால், 16வது வசனம் பாருங்க. 15வது வசனத்துல யார் வராங்க? இயேசு 14வது வசனத்தில் ஒருவரோடு பேசிக் கொண்டு போறார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன பண்ணாருங்க. இப்போ இவருங்க கூட நடந்து போறது யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஆனா 16வது வசனம் என்ன சொல்லுதுங்க, அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் என்ன பண்ணுச்சுங்க. ஏன் அடையப்பட்டிருந்ததுன்னா, இவன் வேத வசனத்தை என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். வேத வசனத்தை மறந்ததுனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையை உனக்குள்ள என்னதுங்க இல்லாதபடியினாலே யாரோ வராங்க. போன வாரம் நானும் யேசுதாஸ் பிரதரும் நின்று பேசிட்டு இருந்தோம் வெளியில கிரவுண்ட்ல. திடீர்னு ஒருத்தர் பைக்ல வராரு. பைக்ல வர பார்த்தவொடனே, யாருடா இது டேனியோட பைக்கை ஓட்டிட்டு வரா? முன்னாடி பார்த்தா பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது டேனி. ஏன்னா அவர் திடீர்னு ஷேவ் பண்ணிட்டு மொட்டை அடிச்ச உடனே அது யாருன்னு நம்மளால என்ன பண்ண முடியலைங்க. ஆமா, அவங்க கண்களுக்கு இது இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணலைங்க, பார்த்து பரிசுத்தமான முகத்தை மறந்து போனார்கள். கேட்டு பழக்கப்பட்ட குரலை அவர்கள் என்ன பண்ணாங்க, மறந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுமா, நிறைய நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து நம் அருகிலே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு வழி துணையா என்ன பண்றாருங்க, வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், என் கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்ளல, ஐயோ எப்படியாவது கடவுளுடைய குரலை நான் கேட்க வேண்டுமே என்று என் அருகில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்றேங்க, புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அது காரணம் என்னதுங்க, வேத வசனத்தை நான் மறந்தபடினாலே என்னுடைய விசுவாசம் வந்து என்ன பண்ணிருச்சுங்க, சீர்குலைந்து போய்விட்டது. கடவுள் என்னோடு கூட இருப்பது என்னால் என்ன பண்ண முடியலைங்க. ஆப்பிரிக்காவுக்கு
டேவிட் லிவிங்ஸ்டனோட ஒரு இளம் மிஷினரியாளர் போயிருக்காரு. கடும் காட்டுக்குள்ளார என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. திடீர்னு ஒரு மரத்தடியில் என்ன பண்ணுறாங்க, படுத்து தூங்கலான்னு சொல்லி படுக்கிறாங்க. படுக்கும்போது அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து அந்த இளம் நபர் கேட்குறாராம், அந்த இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டுக்குள்ளார இந்த மரத்தடியில் தனியாக படுத்து தூங்குறோமே, உங்களுக்கு பயம் இல்லையா? அவர் சொன்னாரா, நம்ம எங்கே தனியாக படுத்து தூங்குறோம், கடவுளும் நம்மோடு கூட இருக்கிறாரே, நம்ம ஏன் பயப்படணும்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட நடக்கும், நம்மோடு கூட தங்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவ நமக்கு என்ன பண்ணலைங்க, நிறைய நேரத்தில் தெரியல. அது காரணம் என்னது? இந்த சுவிசேஷத்தை, இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு நினைவாக இருக்குமே என்றால், அந்த குரலை கேட்ட உடனே ஆண்டவரே உயிர்த்தெழுந்து நீங்க வந்துட்டீங்க தானேன்னு சொல்லி அவன் கேட்டிருப்பான். சரி, இப்போ போறான். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுள் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா, God is also very humorous. கடவுள் ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவராக இருக்கார். 38 வருஷமா படுத்துருக்க போயிட்டு, ஏன்பா நீ எழும்பி நடக்கணுமா? இப்போ உங்ககிட்ட வந்து யாராச்சும் அப்படி கேட்டா எப்படி இருக்குங்க? அதே மாதிரி இங்க இவங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீங்க ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போறீங்களே, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? அப்போ அவங்க சொல்றாங்க, ஏன்பா உலகத்துக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? இந்த பாடுகளை அனுபவித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துகிட்டே உனக்கு தெரியாதா? சரி, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு சொல்றாங்க. பாருங்க 17வது வசனத்துல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களாம், துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து. அப்ப அவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கவில்லை என்பதற்கு லூக்கா கொடுக்கிற முதல் குழு. அவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தெரிந்திருந்தால் எப்படி வந்திருப்பாங்க? துக்கத்தில் இருக்கான். அப்புறம் அவர்களில் ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீர் அறியாத அந்நியரா இருக்குன்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல, ஜனங்கள் எல்லோரும் அவரை என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இவனுக்கு 2 பேரும் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி அறிந்தவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்க? தீர்க்கதரிசியாக. ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்மணியோட என்ன பண்றாருங்க, பேசுறார். சமாரிய பெண்மணியோட அவ பேசும்போது, யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவ இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறான்னு பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, இப்போ ஆக்சுவலா ஆண்டவரைன்னு சொல்றப்போ இங்கிலீஷ்ல அதை எப்படி மொழியாக்கம் செய்யலன்னா, சார், லார்ட், எஜமானனே அப்படின்னா தன்னை விட உயர்வானவரா இவன் என்ன பண்றா பார்க்கிறா. அடுத்து 19ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி. அடுத்து எந்த பாருங்க, சார் யூ ஆர் a prophet. இப்போ ஒரு படி அவரை என்ன பண்றா, இன்னும் நம்மை விட உயர்ந்தவர் மட்டும் இல்ல, இவர் யாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவ போய் அந்த ஊராருக்கு சொல்லும்போது என்ன சொல்றான்னா, அவர் கிறிஸ்து தானே. பாருங்க, சார், ப்ராஃபட், கிரைஸ்ட். ஆண்டவரே, எஜமானனே, தீர்க்கதரிசியே, கிறிஸ்து. இவங்க இன்னும் 2வது ஸ்டேஜ்ல இருந்து 3வது ஸ்டேஜுக்கு என்ன பண்ணலீங்க, வரவே. 3.5 வருஷம் கூட நடந்து அவரை தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகனை போல இவரும் ஒருத்தர் இருப்பா, எலியாவை போல இவரும் ஒருத்தர் இருப்பா, அவ்வளவுதான். இவங்க இன்னும் யாரா இருக்கிறாங்கன்னா, இன்னும் முஸ்லீமா தான் இருக்கிறாங்க, இன்னும் கிறிஸ்தவனா என்ன பண்ணலீங்க, மாறல. ஏன்னா இப்ப இஸ்லாமியர்கள் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அந்த தீர்க்கதரிசிங்கிற அந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிடுறாங்க, நின்றுறாங்க. அதை தாண்டி அவர் கிறிஸ்துங்கிறத என்ன பண்ண முடியலீங்க. இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் புஸ்தகங்களாக அதை வெளியிடுறாங்க, சாட்சிகளாக யூடியூப்ல என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க. He is not just a prophet, அவர் கிறிஸ்து. அப்ப இவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது என்ன பண்ணலங்க, நம்பலங்கிறத எதை புரிந்து கொள்ளலாம், துக்கத்தோட இருக்கிறான். அவரை இன்னும் தீர்க்கதரிசியை தான் என்ன பண்றாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து அவனுங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20வது வசனத்துல அவரை சிலுவையில் அறைந்தார்கள். 21வது வசனம் யாராவது ஒரு வாசிங்களேன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று அடுத்த வார்த்தைகளை கவனிக்கணும். உங்க வேதம் வந்து அந்த 21ஆம் வசனத்தை அந்த வார்த்தைகளை கவனிங்க. என்று ஓகே டேய் தம்பிங்களா, என்ன 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 சொன்னானுங்க அவனுங்க, நாங்கள் நம்பி இருந்தோம். we were believing. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? what do you understand? நாங்கள் நம்பி இருந்தோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இப்ப நம்பல.
இப்ப நாங்க என்ன பண்ணலைங்க, எங்களுடைய நம்பிக்கை என்ன பண்ணிருச்சுங்க, வீண் போயிருச்சு. அடுத்து நீங்க பாருங்களேன், சரி இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. அடுத்த வசனம் பாருங்க, 22ஆம் வசனத்துல அவங்களே பட் இல்லைங்களா, பட் ஆனாலும் கல்லர் இடத்துல போறாங்க. 23ஆம் வசனத்துல என்ன பண்றாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதர் என்ன பண்ணாங்க, தரிசித்தார்கள், எங்களை என்ன பண்ணாங்க, பிரமிக்க பண்ணினார்கள். ஆனாலும் நாங்க என்ன பண்ணலைங்க, நம்பல. பாருங்களேன், நம்ம வேத வசனத்தை மறக்கும் போது இயேசு கிறிஸ்துவே நம்ம பக்கத்துல நின்னாலும், தேவ தூதனே நம்ம கிட்ட வந்து சொன்னாலும், தன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அனுபவித்தவர்கள் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோங்க. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவானும் லாசரும் என்ன பண்ணாங்க, மரித்தார்கள். அந்த ஐஸ்வர்யவான் வந்து நரகத்திலிருந்து ஆபிரகாம் என்ன சொல்றாங்க, தயவு செய்து நீங்க லாசருவை திரும்ப பூமிக்கு அனுப்புங்க. லாசருவை திரும்ப பூமிக்கு அனுப்புனா அவன் சொன்னா என்னுடைய 5 சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க. இப்போ ஆபிரகாம் அவனுக்கு சொன்ன பதில் என்னன்னா, அங்கே தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் இருக்கு. அதாவது அவங்க கையில வேத புஸ்தகம் இருக்கு. அந்த வேத புஸ்தகத்தை பார்த்து ஒருவன் கடவுளை விசுவாசிக்காவிட்டால், மரணத்திலிருந்து ஒருத்தன் உயிரோடு எழுந்து போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க. நடந்ததுங்களா? இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பினார். இந்த லாசரு இல்ல, மகதலேனா மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை எழுப்பினாரு. அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பினால யூதர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்யணும், லாசருவையும் கொலை செய்யணும்னு வந்து நிற்பாங்க. லாசருவை இயேசுவை பார்த்து சொல்லியிருப்பான், நான் நிம்மதியா கல்லறையில படுத்திருந்தேன், மறுபடியும் என்னைய ஒரு கொலைகார கூட்டம் தேடிட்டு இருக்கேன். சரி, நிறைய நேரத்துல கடவுளுக்காக வாழ்றதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாருங்கிறத பிலாத்து நம்பலன்னா பரவாயில்ல, பிரதான ஆசிரியர் நம்பலன்னா பரவாயில்ல, அப்போஸ்தலர்களே நம்ப மறுத்தாங்களே. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதான்னு நினைக்கிறோங்க. ஆனா மிகப்பெரிய அற்புதம் இந்த வேத வசனம், மாற்றமில்லாத கடவுளுடைய வார்த்தை. இதை வாசித்து நாம் விசுவாசத்திலே வளராவிட்டால், எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் நம்ம விசுவாசத்தில் என்ன பண்ண போது கிடையாதுங்க, வளர போறதில்ல. இதை நாம் மறப்போமே என்றால், இயேசு கிறிஸ்துவே நம் கண்முன்பாக வந்து நம்மோடு இடைப்பட்டாலும் நாம் அவரை என்ன பண்ண மாட்டோங்க, விசுவாசிக்க மாட்டோம். what a pity. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிச்சிருக்கலாம், இல்ல ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிருக்கலாம், காண்பிச்சிருக்கலாம். ஆனா 26வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேத வசனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தன்னை என்ன பண்றாருங்க, எடுத்து. சரி, லூக்கா இதை அற்புதமா ஆரம்பத்திலிருந்து இதை கொண்டு போறாரு. எப்படி ஆரம்பத்திலிருந்து இதை கொண்டு போறாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய சோதனையின் போது பிசாசு அவரை சோதித்த போது இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு என்ன பதில் வேணாலும் என்ன பண்ணிருக்கலாங்க, கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருங்க, பழைய ஏற்பாட்டில இருந்து வேத வசனங்களை என்ன பண்றாருங்க, கல்லுகளை அப்பமாக்கும்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வசனத்தினால் என்ன பண்ணுவான். இங்கேயும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தையோ அடையாளத்தையோ செய்யல, அவர் என்ன பண்றாருங்க, வேதத்தை திருப்ப கட்டுறார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் தற்காலிகமானவை. லாசரு அவர் உயிரோட எழுப்பினார், அந்த லாசரு மறுபடியும் செத்து போனான். எவரின் மகளை உயிரோடு எழுப்பினா அவன் மறுபடியும் என்ன பண்ணா, செத்து போனான். இப்ப பசியா இருந்தது 5000 பேருக்கு அவர் போஜனம் கொடுத்தாருன்னா அடுத்த நாள் அவனுக்கு என்ன பண்ணிருக்குங்க, பசியா. இந்த அற்புதம் அடையாளங்கள் எல்லாமே அவிசுவாசிகள், கடவுளை நம்ப மறுப்பவர்கள், கடவுள் யார் என்று புரிந்து கொள்வதற்காக தேவன் அவர்களுக்கு செய்யும் ஒரு சிறிய உதவி. ஆனா விசுவாசிப்பவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் ஈவு என்னதுங்க, இந்த வேத வசனம். அப்ப அந்த வேத வசனத்தை அவர் மோசையிலிருந்து ஆரம்பிக்கிறார். மோசையின் ஆகமங்களையும் ஒருவேளை அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், ஆதியாகமம் 3:15 ஆரம்பிச்சிருக்கலாம். அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட போது ஒரு குமாரனை கொடுப்பார் என்று மோசையின் மூலமாக கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாருங்க, நினைவுபடுத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாருங்க. ஆனா இன்னும் அவனுக்கு என்ன வரலைங்க, விசுவாசம் வரல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த தருணத்துல தூரமா போற ஒரு மாதிரி தானே என்ன பண்றாருங்க, காண்பிக்கிறார்.
காண்பித்த உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா எங்க கூட வந்து தங்கியிருங்க. அப்போ அவங்க சாப்பிட்றப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த அப்பத்தை என்ன பண்றாருங்க, பிட்டு தன்னை அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் இங்கேயும் அங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்முடைய வீட்டில் முழங்கால் படிட்டு வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து, ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கும்போது அந்த தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமாக ஓடி வராங்க. அப்போ ஓடி வந்து இங்க எருசலேம்ல வந்து சொல்றாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன பண்ணோம், தரிசித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓடி வந்து என்ன பண்றாங்க, 33ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனத்தில் என்ன பண்றாங்க, they came and they told to the disciples. 24ஆம் அதிகாரம் பாருங்க, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கிறதை கண்டு கர்த்தர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க, சீமோனுக்கு தரிசனம் ஆயிட்டார். இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க. 37ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் கலங்கி பயந்து, 36ஆம் வசனத்துல இயேசு தாமே மறுபடியும் என்ன பண்ணாருங்க, வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரு. பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் புரியல உங்களுக்கு, இன்னும் புரியல. 38ஆம் வசனத்துல நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தோஷங்கள் எழும்புகிறது என்ன, சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கால்களையும் கைகளையும் என்ன பண்ணுப்பா தொட்டுப்பாருன்னு சொல்லி அவங்களோட என்ன பண்றாருங்க, உட்கார்ந்து சாப்பிட்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை நான் தியானிக்கும் போது இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, பயந்தாங்கோழிகளாக இருந்தாங்க, விசுவாசமற்ற சந்தேகிகளாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இவங்களை திட்டுறார். எந்த வசனத்தில் அவர் திட்டுறாருங்க, மந்த இருதயம் உள்ளவர்கள். 25ஆம் வசனம், 25ஆம் வசனத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, புத்தி இல்லாத, அதாவது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்றால் does not mean that they are fools. அவர்கள் புத்தி இல்லாத ஆவிக்குரிய அறிவற்றவர்களாக இருந்தார்கள். நீ வந்து உலகத்துல PhD படிச்சிருக்கலாம்ப்பா, ஆனா நீ PhD படிச்சிருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அறிவாளின்னு உன்னை என்ன பண்ணக்கூடாது நினைத்து. ஆவிக்குரிய அறிவுக்கும் உன்னுடைய உலக பிரகாரமான கல்விக்கும் உன்னுடைய வேலைக்கும் உன்னுடைய பட்டங்களுக்கும் என்ன கிடையாதுங்க, சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்கிற அநேகம் பேர் PhD வாங்கினவங்க தான், பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க தான், பெரிய தத்துவ ஞானிகள் தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனம் இல்லைங்களா, நம்முடைய புரொட்டஸ்டன்ட் மொழிகளில் தமிழ் மொழி தான் முதல்ல வேதத்தை மொழிபெயர்த்தாங்க இந்தியாவில். நம்ம போய் பார்த்தோம், அந்த சீகன் பால்குடைய வாழ்ந்த இடங்களை நம்ம பார்த்தோம். இந்த வேத வசனத்தை கடவுள் நம்முடைய கரங்களில் கொடுத்தும் கூட இன்றைக்கும் எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனே வேதத்தை திறக்காம யூடியூபை திறந்து யார் கடவுளுடைய வார்த்தையை எனக்கு கொடுப்பான். இந்த வேத வசனத்தை நம்ம திறக்காதனால எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகரவே நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கடவுள் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கல, ஆகையினால எனக்கு சர்ச்சுக்கு போறது பிடிக்கல. ஏப்பா உன்னுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தரை நீ பிடித்து கொள்ளாம இந்த சின்ன சின்ன போராட்டங்களின் மத்தியிலே நீ வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் அந்த போராட்டத்தின் மத்தியிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் உனக்கு போதிக்கிறதோ அதை நீ மறந்து போனபடினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பிரச்சனைகள் உன்னால் வர வைக்கப்பட்டது என்பதை அறியாம கடவுள் மேல என்ன பண்ற, நீ குறை கூறுகிறான். சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம விசுவாசத்தில் தோத்து போறோம். சிம்பிள் திங்ஸ், சின்ன காரியங்களிலே கூட நம்மால் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர். நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப வந்து தேவதூதர்கள் அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, என் கையை பாரு, ஒருவேளை நான் சாப்பிட்டா நீ நம்புவே, நான் ஆவி இல்லைன்னு சொல்லி நான் சாப்பிட்டா நீ நம்புவே, எனக்கு என்ன பண்ணு, அவர் பசித்ததுனாலே அங்கே என்ன பண்ணலைங்க,
சாப்பிடல. ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கையின்படி ஆவிகள் சாப்பிட முடியாது, ஆவிகளுக்கு கை கால் என்னதுங்க இல்ல. அப்ப இயேசு சொல்ல, சரி உன்னுடைய நம்பிக்கையின்படியே நான் ஆவியா இருந்ததுனால என்ன பண்ண முடியாது. பட் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை இரக்கமும் கிருபையும் மன உருக்கமுமாய் இருக்கிறார். தேடி தேடி வராருங்க. இவன் தூரமா போறான், நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி ஓடி போறான். கடவுள் அவன் என்ன பண்றாருங்க, தேடி தேடி வராரு. இவங்கெல்லாம் பரவாயில்ல. ஸ்திரீகள் சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, தோமா சொல்றான், அவருடைய விழாவில் நான் கை வைத்தால், அவருடைய கரங்களிலே நான் கை வைத்தால், அவனுக்கும் என்ன பண்றாருங்க, தரிசனம் ஆயிட்டு. அவனை திட்ட கிடையாது, வச்சு பார்ப்பான், நீ புரிந்துக்கோ நான் தான் கடவுள் என்று. அநேக நேரத்தில் நம் மீது இத்தனை கிருபையும் அன்பும் இரக்கமும் உள்ள அந்த ஒன்றான மெய் தேவனை நாம் மறப்பதற்கு காரணம், இந்த வேத வசனத்தை நாம் மறந்து போகிறோம். இந்த வேத வசனத்தை தியானிக்காமல் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் நாம் சுவிசேஷத்திலே நிலைத்திருக்க முடியாது. இந்த வேத வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு அதிலே நிலைத்தில்லாமல் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க முடியாது. இந்த சத்தியத்திலே என் வாழ்க்கையின் துன்பங்களின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே இந்த வேத வசனத்திலே நான் தேவனை தேடும்போது, இந்த வேத வசனத்திலிருந்து நான் அவரை என்ன பண்ண முடியுங்க, கண்டடைய முடியும். ஒருவேளை அடுத்து நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவங்களோட பேச போறாரு. மறுபடியும் அவங்களோட வேத வசனத்தை எடுத்து தான் என்ன பண்ண போறாருங்க, பேச போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களிலே எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை உங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிறீங்க? ஒரு சிலர் சர்ச்சுக்கு வரும்போது கூட இந்த வேத வசனத்தை எடுத்துட்டு வர்றது கிடையாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த மேடையிலிருந்து நான் பேசுவதனால் அதை நீங்கள் நம்பக்கூடாது. வேத வசனத்தின்படி அது இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வசனத்தை எடுத்து படிங்கன்னு சொன்னால் அதை நம்மளே நிறைய பேர் திருப்பி கூட என்ன பண்ணுறது கிடையாதுங்க, பார்க்குறது கிடையாது. வேத வாசிப்பு முடிஞ்சோடனே பைபிளை மூடி என்ன பண்ணிடுறோம், ஒரு ஓரமாக வச்சிடறோம். பாஸ்டர் எங்கேருந்து பேசுகிறாருன்னு கூட நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது கிடையாதுங்க. இந்த வேத வசனத்தை நாம் மறந்து போவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறான இடங்களிலே இயேசுவை தேடி நாம் அடிப்படை உபதேசங்களை மறந்து விசுவாசத்திலிருந்து வழிவிலகி அவருக்கு பயன்படாதவர்களாய், அவருக்கு கனி கொடுக்க முடியாதவர்களாய், பயத்திலும் திகிடிலும் ஏமாற்றத்திலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் யார் இந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்காக எலும்பி பிரகாசிக்கும் கனி தரும் மரங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.